ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்ட் 6. நம்ம ஏற்கனவே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உள்ள 3 அங்கத்தினரை பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். நவுன் பற்றி பார்த்தோம், ப்ரோனோன் பற்றி பார்த்தோம், அட்ஜெக்டிவ் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்? வாக்கியத்தில் உள்ள உயிர் நாடி, ஒரு வாக்கியத்தில் உள்ள ஹீரோ வேற யாரும் இல்லை, நம்ம வேர்ப். அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வரீங்களா என் கூட வேர்பை பற்றி பார்க்கறதுக்கு? இப்போ முதல்ல நம்ம ஹீரோ வேர்புக்கான டெஃபினேஷனை பார்ப்போமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வாக்கியத்தில் வேர்ப் இல்லைன்னா அது ஒரு முழுமையான வாக்கியமே கிடையாது. அது நம்ம வாக்கியம்னு சொல்லவும் முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு வாக்கியத்தில் வேர்ப் இருந்து தான் ஆகணும். எப்படி சினிமாவில் ஒரு ஹீரோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு சென்டென்ஸில் வேர்ப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வேர்புக்கான டெஃபினேஷன் என்ன? A verb is a word that tells or asserts, உறுதிப்படுத்துறது, something about a person, ஒரு நபரை பற்றி இல்ல ஒரு பொருளை பற்றி உறுதிப்படுத்துவதுதான். verb is the most important word in a sentence. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வாக்கியத்தில் மிக மிக முக்கியமான வார்த்தையே verb தான். A verb may tell us what a person or thing does. ஒரு நபர் என்ன பண்றாரு என்பது விவரிக்கும் ஒரு வார்த்தை தான் verb. உதாரணத்துக்கு கமலா laughs. கமலா என்ன பண்ணாங்க? சிரிச்சாங்க. கேக்க சிரிச்சாங்க. அப்ப அது ஒரு செயல். So கமலா laughs. The clock strikes. கடிகாரம் என்ன பண்ணோம்? தட்டும், இங்க எங்கேயும் அடிக்கும், அதுதான் strikes. ராஜு runs. ராஜு என்ன பண்ணா? ஓடுனா. அப்போ கமலாவுடைய செயலை சொல்லுது, கிளாக்கோட செயலை சொல்லுது, ராஜுவோட செயலை சொல்லுது. அதுதான் what a person or thing does. அடுத்தது ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வேர்புக்கு what is done to a person or thing. ஒரு நபருக்கு என்ன செய்யப்பட்டுள்ளது? what is done to a person. முதல் கண்டிஷனை பார்த்தோம், ஒரு நபர் பண்ணக்கூடிய செயலை பார்த்தோம். ரெண்டாவது கண்டிஷனை பார்க்கிறோம், ஒரு நபருக்கு என்ன செய்யப்பட்டது? வாசு is beaten. வாசு என்ன ஆயிடுச்சு? அடிக்கப்பட்டார், தாக்கப்பட்டார். அதாவது வாசு is beaten. The window is broken. உடைஞ்சிருச்சு. ஜன்னல் என்னாச்சு? உடைஞ்சிருச்சு. ராதா is awarded. ராதா என்ன பண்ணிருக்காங்க? கௌரவப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி beaten, broken, awarded இதெல்லாம் அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுச்சுன்னான செயல் நமக்கு சொல்லுது. அதுதான் what is done to a person or thing. மூணாவது கண்டிஷன் பாருங்க. what a person or thing is, தன்மையை சொல்லுது. ஒரு நபரினோ இல்ல ஒரு பொருளின் தன்மையை சொல்லுவதுதான் மூணாவது கண்டிஷன். The cat is lazy. Glass is brittle. I feel sorry. அப்போ பூனையுடைய தன்மை lazy, கண்ணாடியுடைய தன்மை உடைஞ்சிரும் எளிதாக, நான் வருத்தப்பட்டேன். ஸோ இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் உடைய தன்மையை கூறும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? அதை a person or thing is, அதை விவரிக்கும் வார்த்தைக்கும் verb தேவைப்படுது. நாலாவது, verb எப்பவுமே ஒரு சிங்கிள் வேர்டா இருக்கணும் அவசியம் கிடையாது. A verb often consists of more than one word. எக்ஸாம்பிள் பாருங்க.
the girls were playing kabaddi. அப்ப ரெண்டு வார்த்தை வருது. வேறும் verb தான், playingம் verb தான். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. I have learnt my lesson. அப்ப haveம் verb தான், learntum verb தான். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. The boys are cooking kuska. ஆறும் verb தான், குக்கிங்கும் verb தான். அப்ப அங்க இந்த மூணு வாக்கியத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா playing, learned, cooking இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? மெயின் verbன்னு சொல்லுவோம். அப்போ where, have, areலாம் என்ன verb சார்? அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுதான் டிவிஷன் ஆஃப் verbs. verbல் இருக்கக்கூடிய பிரிவுகள் என்ன? transitive verb, intransitive verb, auxiliary verb. So இந்த verb வந்து மூணு வகையாக பிரிக்கிறாங்க. முதல் வகையை பார்ப்போம். What is transitive verb? வார்த்தையே புரியுது பாருங்க. டிரான்சிஷன்னா பாசிங் ஓவர். ஒரு செயலை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட கடத்துவதுதான் டிரான்சிஷன் சொல்லுவாங்க. அதுதான் பாசிங் ஓவர்னு சொல்லுவாங்க. அந்த டெஃபினிஷன் பாருங்க. A transitive verb is a verb that denotes an action which passes over from the subject to the object. அப்ப சப்ஜெக்ட் நம்ம என்ன சொல்றோம்? எழுவாய். எழுவாயிலிருந்து ஆப்ஜெக்ட் பொருளுக்கு பயனிலைக்கு வரும்பொழுது நம்ம என்ன சொல்றத? டிரான்சிட்டிவ் verb. அப்ப சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஆக்ஷன் எங்க பாஸ் ஆகுது? ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆகுது. அதுதான் அது டிரான்சிட்டிவ் verbன்னு சொல்லுவோம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. The girl kicks the ball. இங்க சப்ஜெக்ட் என்ன? girl. ஆப்ஜெக்ட் என்ன? பால். அப்ப ஆக்ஷன் அங்க நடந்தது? கிக். சோ அதுதான் பாஸ் ஆகுது. அப்ப கேர்ள் என்ன பண்ணா என்ற விஷயத்தை பாஸ் பண்ண போய் தான் பால் என்ற வார்த்தை வருது அங்க. The girl kicks the ball. அப்ப here the action denoted with the verb kicks passes over from the subject girl to the object ball. இப்ப அந்த வாக்கியத்துல நீங்க கிக்ஸ் எடுத்துட்டா என்ன ஆகும்? மீனிங்கே இருக்கு. the girl the ball இருக்கும். அர்த்தமே இல்ல. கேர்ள் என்ன பண்ண பால? அப்ப கிக்குன்னு வரும்போதுதான் அந்த அர்த்தம் வருது. கேர்ள் அந்த பந்தை என்ன பண்ணா? உதைத்தாள். அதுதான் பாசிங் ஓவர்னு சொல்லுவாங்க. So the verb kicks is therefore called a transitive verb. intransitive அதுக்கு ஆப்போசிட். இது பாஸ் பண்ணாது. சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய செயல் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பொருந்தாது. An intransitive verb is a verb that denotes an action which does not, முக்கியமா பார்த்துக்கங்க, which does not pass over to an object. இதுதான் முக்கியம். The action is not carried to the object. ஆக்ஷனுடைய செயல் வந்து அதாவது ஒரு எழுவாய் பண்ணக்கூடிய செயல் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு போய் ரீச் ஆகாது. இட் எக்ஸ்பிரஸஸ் a state or being, தன்னிலை. அங்கே அது நின்னுரும். சப்ஜெக்டோட மேட்டர் முடிஞ்சிரும். I will tell you. எக்ஸாம்பிள் பாருங்க. The teacher laughs loudly. டீச்சர் என்ன பண்ணாங்க? சிரிச்சாங்க. சத்தமா சிரிச்சாங்க. laughs loudly. அப்போ the action denoted by the verb laughs stops with the subject teacher and does not pass over to an object. இங்க டீச்சரோட செயல் கேரி ஆகுதா? கிடையாது. டீச்சர் என்ன பண்ணாங்க? சத்தமா சிரிச்சாங்க, அவ்வளவுதான். The action is not carried and the சிரிப்பு is not carried. The verb laughs is therefore called an intransitive verb.
அப்ப டிரான்சிட்டிவ்னு அர்த்தம் சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய செயலை ஆப்ஜெக்ட்டுக்கு கேரி பண்றதுதான் டிரான்சிட்டிவ். இன்ட்ரான்சிட்டிவ் வந்து சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய செயல் will not carry. அப்ப அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் அது. ஓகே, அடுத்தது முக்கியமா நம்ம பார்க்க போறது ஆக்சிலரி வெர்ப். துணை வெர்ப்னு சொல்லலாம், இல்ல ஹெல்பிங் வெர்ப்னு சொல்லலாம். So an auxiliary verb is the one which helps to form the tenses, காலங்கள், moods, எண்ணங்கள், and voices of the words. அப்போ இந்த வார்த்தையினுடைய தன்மையை விவரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சொல் தான் auxiliary verb ன்னு சொல்லுவாங்க. So an auxiliary verb is the one which helps to form the tenses, moods, and voices of the other words. Examples பாருங்க. I shall write. They are working. I have come. Did you speak? Imran was helping me. அப்ப இங்க shall பக்கத்துல கூட word பாருங்க, write. are பக்கத்துல word பாருங்க, working. have பக்கத்துல word பாருங்க, come. did பக்கத்துல word பாருங்க, speak. was பக்கத்துல word பாருங்க, helping. அப்போ ஒரு ஆக்சிலரி வெர்ப் வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அது கூட ஒரு டிரான்சிட்டிவ் வெர்போ இன்ட்ரான்சிட்டிவ் வெர்போ இல்ல சுருக்கமா சொன்னா ஒரு மெயின் வெர்ப் சேர்ந்து வரணும். Here shall, are, have, did, was are auxiliary verbs. So they help the verbs, main verbs, அதாவது write, work, come, speak and help to make complete sentences. அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு verb-க்கு ஹெல்ப் பண்றத அத ஹெல்பிங் verb நாம சொல்றோம். சோ இதனுடைய கிளாசிபிகேஷன் இப்ப நம்ம பாப்போமா? கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆக்சிலரி verbs. ஃபர்ஸ்ட் வந்து be verb. சோ உலகத்துல எத்தனை be verb இருக்கு? 5 plus 1. என்னெல்லாம்? am, is, are, was, were plus be. எப்ப கேட்டாலும், தூங்கி எந்திரிச்சு கேட்டாலும், தட்டி எழுப்பினாலும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். What are auxiliary verbs? am, is, are, was, were plus be. What are auxiliary verbs? am, is, are, was, were plus be. இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்க. 5 plus 1 தான். am, is, are, was, were plus be. am, is, are, was, were plus be. இதுதான் auxiliary verbs. They are helping verbs which help the main verb in a given sentence. So ஒரு வாக்கியத்துல இருக்கக்கூடிய main verb help பண்றது தான் helping verb ன்னு சொல்லுவாங்க. The commonly used 5 be verbs are, is, are, was, were and be. இது எப்ப கேட்டாலும் சொல்ல தீரணும். am, is, are, was, were plus be. 5 plus 1. Example பாருங்க. I am an angel. She is coming from the moon. We are going to help Solomon. Kala was in ISRO. They were praying for peace. He wants to be a good human. So 6 auxiliary verbுக்கும் 6 அழகான எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்திருக்கேன். இப்ப நான் அதை மெதுவா சொல்லட்டா? am, is, are, was, were plus be. புரிஞ்சதா auxiliary verb? ஏன்னா auxiliary verb உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சா you are a genius in English grammar. அதனால தான் நான் திரும்ப திரும்ப அழுத்தமா சொல்றேன். இப்போ அடுத்த கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆக்சிலரி வெர்ப் போமா? அதுதான் மாடல் வெர்ப்ஸ். Model verbs
are used before main verbs and expresses meaning such as permission, possibility, certainty and necessity. அப்போ ஒரு பொருளுக்கான மீனிங் பர்மிஷன் கேட்கும்போது, பாசிபிலிட்டி வாய்ப்பு இருக்கும்போது, சர்டனிட்டி உறுதியா இருக்கும்போது, நெசசிட்டி தேவை இருக்கும்போது, இந்த மாதிரி சூழ்நிலையில மாடல் வேர்ப்ஸ் நாம பயன்படுத்துவோம். இந்த மாடல் வேர்ப்ஸ் பக்கத்துல கண்டிப்பா என்ன வரணும்? மெயின் வேர்ப் உறுதியா வரும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. I can run the race. We shall play tomorrow. Teacher will ask for homework. She may complete the assignment. Arjun must clean the floor. They ought to respect the law. Ought to நால ஒண்ணுதான், must நால ஒண்ணுதான். அப்ப இங்க மாடல் வேர்ப்ஸ்ல என்னது? Can, shall, will, may, must, ought to. What are the main verbs? Run, play, ask, complete, clean, respect. இதுதான் main verb. Okay, so ரொம்ப ரொம்ப முக்கியம். காமனா யூஸ் பண்ணக்கூடிய 10 மாடல் verbs தெரிஞ்சு வச்சுக்கங்க. Can, could, shall, should, will, would, may, might, must, ought. திரும்ப சொல்றேன். Can, could, shall, should, will, would, may, might, must, ought. மெதுவா சொல்லவா? Can, could, shall, should, will, would, may, might, must, ought to. இதுதான் காமனா நீங்க பார்க்கக்கூடிய மாடல் verbs. எப்ப கேட்டாலும் 10 மாடல் verbs காமனா வரும். ஞாபகம் வச்சுங்க. be verbs 6 ஞாபகம் வச்சுங்க. am, is, are, was, were plus be. மாடல் 10 ஞாபகம் வச்சுங்க. can, could, shall, should, will, would, may, might, must, ought to. இதை நீங்க தரவ பண்ணிட்டீங்கன்னா you will be the king in English grammar. verb தெரியலனா உங்களால tense பண்ண முடியாது, voice பண்ண முடியாது, degrees பண்ண முடியாது, எந்த transformation of sentences பண்ண முடியாது. So verb is the backbone of all your English writing. So just study this. If you have any clarification of verbs, kindly let me know. I'm just waiting for your comments and suggestions. Thank you, students. Thank you so much. Have a great day. Bye.